மணியன், ஏற்கனவே திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு தேர்தல் பரப்புரை முழக்கத்தை வச்சுருக்காங்க. நீங்கள் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அதை ஒட்டி தான் வருதுன்னா இலக்கு அதுதானா? இல்லை, இப்போது திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை ஒட்டி வச்சுருக்காங்களான்னு நம்ம வந்து போக முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு டைட்டில் வேணும். மக்கள்கிட்ட வந்து எளிதாக போய் இலகுவாக சேர்றதுக்கு ஒரு டைட்டில் வேணுதாக வச்சுருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. அதில் தவறா நான் கேட்கல, அதுதான் ஓரணி பேரணி அப்படின்னு எதுகை மூனையோட வருது, அதை ஒட்டி தான் வருது. அதை ஒட்டி கூட வச்சுருக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா 1967 வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து சாமானியர்களோட கோட்டைக்கு அமிச்சாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி வந்து பேசுறாரு. அது வந்து அண்ணா வழியில ஏற்கனவே இங்க 2 கட்சிகள் இயங்கி கொண்டிருக்காங்க. புதுசா இன்னொருத்தருக்கு என்ன அவசியம் இருக்கு அல்லது என்ன செய்ய முடியும்னு கேள்வி வைக்கிறாங்க அடிப்படையில். நிச்சயமா இப்ப தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களையும் கர்ம வீரர் காமராஜ் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தவிர்த்துட்டு யாரும் அரசியல் பேசவும் முடியாது, அரசியல் செய்யவும் முடியாது. ஆனா இப்போ திரு விஜய் அவர்களோட குறி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம பல்வேறு களங்களில் நம்ம பார்த்தது என்னன்னா, அவர் கொள்கை எதிரின்னு ஒருத்தவங்களை சொல்லிட்டு அரசியல் எதிரின்னு திமுக சொன்னாலும் பெருசாக வந்து பாஜகவை அட்டாக் பண்ணாமல் திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ அங்கேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து நிச்சயமாக வந்து திமுகவோட வாக்கு வங்கியை தான் அவர் வந்து குறி வைக்கிறார். அப்போது அண்ணாதுரை அவர்களும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்குது அவருக்கு. ஸோ அண்ணாதுரையை நாங்கள் வந்து கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தொண்டர்களுக்கு வந்து மெசேஜ் சொல்கிறாரு. ஸோ வந்து அண்ணாதுரை வந்து ஒரு எளிய பின்படுதல் வந்ததுனால நம்மளும் அந்த மாதிரி அந்த அண்ணாதுரை வந்து பின்பற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் களம் வந்து அவ்வளோ எளிது கிடையாதுன்றதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா 1949 திமுக ஆரம்பிச்சு 67 கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த காலம் வந்து கிடையாது. ஸோ அதனால எவ்வளோ வேகம் இவங்க வந்து செயல்பட போகிறாங்க, எப்படி மக்களை வந்து சந்திக்க போகிறாங்கன்றதுல உண்மையிலே வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்துருக்கு. இந்த சேலஞ்சஸ்லாம் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து பிரகாசமாக இருக்குது. அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்றது இங்கே வந்து சொல்லியிருக்கலாம். அதை வந்து சொல்ல ஆப்புன்றது நிச்சயமாக வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1 கோடி நாங்கள் வந்து அடைஞ்சிருக்கோம், இன்னும் வந்து 1 கோடி இலக்கு வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டு தான். ஆனால் மக்களை போய் சந்திக்கிறதுக்கான திட்டங்கள் இன்னும் வந்து விரிவுபடுத்தணும். அவர் சொல்கிற மாதிரி வெகு விரைவில் வந்து களத்துக்கு வந்தாருன்னா சாத்தியம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அண்ணாவை எடுத்துக்கிட்டு அடிஷ்னல் கிரெடிட்டாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இல்லை, ஏற்கனவே பெரியார் அண்ணான்ட்டாங்க. இப்போ இதில் வந்து அப்படின்னா திமுக வாக்குகளை குறிவைக்கிறதுக்கு தான் அண்ணா தேவைப்படுறாரா? கொள்கை அப்படின்னு ஒன்றும் இல்லையா நீங்கள் சொல்கிற கணக்குலேருந்து பார்த்தா? இல்லை, அண்ணாவோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறாரு அவர். அண்ணாவோட கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், அண்ணா வழியில் வந்து நாங்கள் நடக்கிறோன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதை வந்து பின்பற்றினா வந்து ஜெயிக்க முடியும்னு நானும் அதுதான் சொல்ல வரேன். வெறும் கொள்கை அளவில் அண்ணாவை பேசாமல் களத்தளவுலேயும் வந்து அண்ணா செய்த வேலைகளை வந்து செய்யணும். அன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சரியாக சொன்னீங்க. அன்னைக்கு இருந்த கால சூழல் வேற, இன்னைக்கு இருந்த கால சூழல். அன்னைக்கு வந்து மொழி போராட்டம் வந்து பெருசாக இருந்து மாணவர்கள் வந்து பெருசாக அன்னைக்கு வந்து இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வலுவை வந்து திமுக கொடுத்தது. இன்னைக்கு அந்த மாதிரி கள சூழல் இல்லாத பட்சத்தில் இவங்க சொல்ற மாதிரி 1-to-1 மக்களை சந்திச்சு அவங்க எந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் இவங்க கொள்கைகளை சேர்க்க போறாங்கன்னா இவங்களோட வெற்றி வாய்ப்பாடு. சரி, பேசலாம். திரு வில்சன், எப்படி பாக்குறீங்க? முதல்ல ரியாக்ட் பண்ண வேண்டியது அதிமுக தான். ஆனால் அதிமுக அண்ணாவை யார் கொண்டாடினாலும் மகிழ்ச்சி அப்படின்னு பாக்குறீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அண்ணாவின் வரலாறு. சரி, அண்ணா எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் உழைத்தார், எப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்தார். இன்னொரு பக்கம் கர்ம வீரர் காமராஜர் எப்படியெல்லாம் உழைத்தார்ன்றதை இந்த தலைமுறைக்கு வந்து நியூஸ் 18 மூலமாக இங்கே விவாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய்க்கு நன்றி. ஆனால் இந்த அளவுக்கு அண்ணாவை குறித்த புரிதலோடு, அண்ணாவை குறித்த உள்வாங்கலோடு விஜய் இதை பேசியிருக்காரான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படி ஒரு சந்தேகம்? ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணா வந்து வலிமை பெற்றவர், அண்ணா வாழ்ந்து காட்டியவர். அண்ணாவின் வரலாறு பார்த்தீங்கன்னா அது நாட்கணக்கில் பேசினே இருக்கலாம் அது உள்வாங்கிறதுக்கு. ஏன்னா எத்தனையோ சோதனைகள், சாதனைகள், வேதனைகள் அத்தனையும் சந்தித்தவர் எல்லா கட்டத்திலையும். நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடர் கழகத்திலேருந்து வெளியே வரும்போது ஒரு பரிணாம மாற்றம். அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் அந்த தலைவரின் கொள்கைகளில் பெரும்பாலானவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேர்தல் அரசியல் வரும்போது அது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, அது எந்த அளவுக்கு மாறி வரணும். ஆனால் கொள்கையில் முரண்பாடு உள்ள கட்சி, பரம எதிரி, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி சுதந்திர கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிக்கல். ஆனால் இதை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த சிக்கல் எல்லாம் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அன்னைக்கு அண்ணா வந்தார். ஆனால் அந்த புரிதலோடு பேசியிருப்பாருன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் என்னன்னா அவருடைய அந்த இளைஞர்கள் தொண்டர்களுக்கு என்னன்னா
நீங்க வந்து அண்ணா சொன்ன அந்த பொற்கால வார்த்தைகளை மட்டும் அவர் எடுத்துட்டு அதை பேசுறாங்க. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வலிமையை காட்டுவதற்கு இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொள்கிறார். தேர்தலை ஒட்டி மக்களை சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஏற்கனவே பாஜக எம்ஜிஆர் அவர்களை தங்க மேற்கோள் காட்டி அல்லது ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் வந்தாங்க. அப்ராப்ரியேட்டிங் போத் லீடர்ஸ்ன்ற ஒரு இடம் வருது. இப்போ அண்ணாவையும் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வராங்கன்னா அப்போ அதை எப்படி பார்க்குது அதிமுக? இது வந்து நம்ம தலைவர்களுக்கான இன்னும் கூடுதல் வெயிட்டேஜ் போய் சேருதுன்னு பார்க்குறாங்களா, அல்லது நமக்கான ஏரியாக்குள்ள இவங்கெல்லாம் வர்றாங்க அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறதா அதை பார்க்குறோம்? இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா நம்ம பார்த்தோம்னா அண்ணாவை எடுக்காத கட்சி எது? புதுசா தோன்ற கட்சி. காமராஜரை எடுக்காத கட்சி எது? முதல்ல திரு விஜய் எடுக்கலையே. மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்களா? கட்சியை தொடங்கும் போது திரு விஜய் அவர்கள் அண்ணா சொல்ல இன்னைக்கு தான் சொல்றாரு அண்ணாவை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் வரைக்கும் போனாரு. அதுக்கு பிறகு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சொன்னாரு. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். என்னன்னா அது முழு புரிதலோடு முழு உள்வாங்களோடு அந்த அண்ணா வழியில் தான் மொத்தத்தையும் நான் கொண்டு போறேன்றதுக்காக சொல்ல. அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சி, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதுக்காக அண்ணா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு சென்று அனைத்து மக்களையும் சந்தித்தால் அவருடைய அந்த பொன்னெழுத்துக்கள் பறிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா உறுப்பினர் சேர்ப்பு. அதுக்கு அந்த வார்த்தையை பேசுறாரு. மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழு, மக்களிடம் சேர்ந்து திட்டமிடு அண்ணா வார்த்தையை சொன்னா அவங்க அதை உள்வாங்கி இதை உளவுபூர்வமாக செய்வார்கள். அதுதான் இதோட பின்னணியில் என்ன இருக்குதுன்னா, ஒரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின், ஓரடியில் திரள்வோம் ஒரு பக்கம் சொன்ன மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து மக்களோட நாம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம்னு எடப்பாடியார் கொண்டு போகிறது. இந்த வழியில் போகணும்னா ஒரு பெரிய தலைவரின் பொன் வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் தான் வராரு. நாளைக்கு அண்ணாவை அவர் வந்து பயன்படுத்துவது திரு பெருமாள் மணிகண்டன் சொல்றாரு. ஏற்கனவே கொள்கை வழிகாட்டின்னு பெரியாரை சொல்லிட்டாரு. தேர்தல் களத்தில் தனக்கு வழிகாட்டியா அண்ணா அப்படிங்கிறது மூலமா தேர்தல் வெற்றி அப்படிங்கிற விடாரு. அப்போ அண்ணாவை முன்னிறுத்துறதுங்கிறது அவர் திமுக வாக்குகளை மட்டும்தான், அது திமுகவுக்கான கவலை அப்படின்னு அதிமுக இதை பார்க்குமா, இல்லை அதிமுகவுக்கும் சேர்த்து தான் இது கவலையா? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வளர்ச்சிக்கு எந்த கட்சியிலேருந்து ஓட்டு சேர்க்கிறாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. எந்த பக்கத்துலேருந்து ஓட்டு அந்த கட்சிக்கு போகும்னு யாரும் அடிப்படையில் ஒரு திராவிட வாக்குகளை தான் குறி வச்சிருக்காருன்னு தெரியுது தொடர்ச்சியா. எந்த கட்சின்னு இல்ல, ஆனா வாக்கு வங்கியா திராவிட வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான் ஒரு கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து அடுத்தடுத்து தேசிய வாக்குகளையும் அவர் அறுவடை செய்யலாம். இல்ல எங்க இதுவரைக்கும் மையப்படுத்தப்படக்கூடிய கருத்து காங்கிரஸையும் அவர் கட்சிகளை விமர்சிக்கிற கடந்த காலத்துல வைக்கிற விஷயம் சொல்றேன். காங்கிரஸோடைய சாயலும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்றது கடந்த காலத்துல தெரியும். சார் அவர் மோடியும் சந்திச்சிருக்காரு. சார் நீங்க ராகுல் சந்திப்பை வச்சு காங்கிரஸ் இன்னைக்கு விமர்சனம் மோடியை சந்திச்சார் 2014. இன்னைக்கு விமர்சனம் பண்றதை வச்சு சொன்னேன். காங்கிரஸ் தேசிய கட்சி இந்த நாட்டுல 135 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற கட்சி, ஆண்டு கணக்கில் ஆண்ட கட்சி. ஆனா அதையும் அவர் விமர்சனம் பண்ணவே இல்லை எந்த விஷயத்திலையும். நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கணும், நீங்க அதிமுக விமர்சனம் பண்ணலன்னா காங்கிரஸையும் அவர் விமர்சனம் பண்ணல. நான் கட்சிகள் விமர்சனங்கிறது ரெண்டாவது சார். முதல்ல கொள்கையா அவர் எதை முன்வைக்கிறாருங்கிறதுல இருந்து தான் அவர் என்ன வாக்குகளை குறிவிக்கிறார். ஒரு கட்சி தொடங்குறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல இருந்து அவர் தெளிவா சொல்றாரு. பெரியாரையும் அம்பேத்கரையும் இப்போ அண்ணாவையும் முன்னிறுத்துகிறார். எனக்கு வந்து அரசியல் எதிரி பாஜகண்டார். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்னொரு ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் வந்து கட்சி தொடங்கி தேர்தல் அரசியலுக்கு வருகிறேன்னு சொன்னவர், அவர் முன்னெடுத்தது ஆன்மீக அரசியல். ஆனால் இவர் எடுக்கிறது திராவிட அரசியல் அப்படின்னு ஒன்று எடுக்கிறார். ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது அப்படின்னு ஒருவேளை இவர் நினைச்சிருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய களம் அப்படின்னு. அதனால தான் கேட்குறேன், அப்போ திராவிட வாக்கு வங்கி என்பதை குறிவைத்து விஜய் உள்ள வராரு அப்படிங்கிறது தானே இதில் இன்னும் தெளிவாக. திராவிட வாக்குகள் சொல்றதை விட திமுக வாக்குகளான்னு கூட அதை தானே உங்களை கேட்குறேன். நீங்க என்னவா பார்க்குறாங்க அதிமுக? நீங்க சொல்ற அண்ணா என்பதுல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற வார்த்தைக்காக நான்